ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் வந்து பார்ட் 12 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எ ஃப்ளாக் இஸ் ஸ்டாப்ட் ஆன் த டாப் ஆஃப் த ஹவுஸ். த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் எ பாயிண்ட் விச் இஸ் 9 மீட்டர் away from the base of the house. Top of the house and the top of the flag are 30 degree and 60 degree. Find the height of the house and the length of the flag is. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாகை வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் நம்மளுக்கான ஹவுஸு. சரிங்களா? இது வரைக்கும் ஹவுஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த ஹவுஸுக்கு மேலே என்ன இருக்குது? நம்மளுக்கு ஃப்ளாக் இருக்குது. சரிங்களா? இது ரெண்டுமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை ஏற்படுத்துது. என்னதுன்னா 30 டிகிரி அண்ட் 60 டிகிரியை ஏற்படுத்துது. சரிங்களா? டாப் ஆஃப் த ஹவுஸுக்கும் டாப் ஆஃப் த ஃப்ளாகுக்கும். இதுதான் டாப் ஆஃப் த ஹவுஸ். இதுதான் ஹவுஸ். இது வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு டாப் ஆஃப் த ஃப்ளாகு. எப்போவுமே சின்ன ஆங்கிள் வந்து 30, அடுத்தது ஆங்கிள் வந்து 60. ஓகேங்களா? ஓகே சார், இது வந்து எனக்கு ஃப்ளாகு, இது வந்து எனக்கு ஹவுஸு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் அப்படிங்கிறது என்ன? த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் எ பாயிண்ட் விச் இஸ் 9 மீட்டர் எவே ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஹவுஸ். இப்போ ஹவுஸோடைய பேஸ்ன்னு இதுதானே. இப்போ ஹவுஸ் இங்கே தான் இருக்குது, ஹவுஸோட பேஸ் இங்கே தான், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இங்கே தான். அப்போ வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எனக்கு 9 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரவுண்டுன்னு போட்டிருக்கிறத நான் எரேஸ் மட்டும் பண்ணிடுறேன். சரி, அதே மாதிரி இந்த ஹவுஸு, சரி ஓகே, ஹவுஸ் வேணால் இருக்கட்டும். சரி, இப்போ எனக்கு இந்த ஃபுல் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஃபுல் 60 டிகிரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள். சரிங்களா? இது வந்து பெரிய ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள். இது வந்து பெரிய ட்ரையாங்கிள் வந்து 1, குட்டி ட்ரையாங்கிள் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? சரி, பெரிய ட்ரையாங்கிள் வந்து எனக்கு 60 டிகிரி, அது வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு ஆஸ் பர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ரையாங்கிள் வந்து 60 டிகிரியாக இருந்ததுன்னா இது ஃபுல்லாகவே எனக்கு √3 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி வரும் வேல்யூ. கரெக்டாக? சரி, அடுத்தது இப்போ குட்டி ட்ரையாங்கிள் 30 டிகிரி எடுத்துக்கிறேன். அப்போ 30 டிகிரிங்கும் போது எனக்கு இங்கே என்னது 1. ஸோ இது வந்து 30 டிகிரிங்கிறத நான் வந்து டபுள் கோடு வச்சு மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 30 டிகிரினா இந்த கீழே இருக்கிற பார்ட் வந்து என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா √3 வரும். சரிங்களா? சரி, இப்படி நம்மளுக்கு தெரியுது. சரி, இப்போது என்ன வருது அப்படின்னா, சரி ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த 1√3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1√3 வந்து எதோட பேர் அப்படின்னா 30 டிகிரியோட பேர் இல்லைங்களா? சரி ஓகே, இப்போது என்ன கான்செப்ட்னா இங்கே பாருங்களே, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது எலிவேஷனுக்கும் பேஸ் ஆஃப் த ஹவுஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30 டிகிரிக்கும் சேம் தான், 60 டிகிரிக்கும் சேம் தான். ஏன்னு தெரியுமா? ஏன்னா இங்கே 30 டிகிரியும் 60 டிகிரியும் ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து தான் மீட் ஆகுது. ரெண்டும் சேம் பாயிண்டில் தான் மீட் ஆகுது. ஸோ அப்போது இந்த 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் டிஸ்டன்ஸ் சேம் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த 30 டிகிரியும் 60 டிகிரியும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கனால நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சரி, அப்போ ஈக்குவேட் பண்ணணுன்னா என்னென்னா, இப்போ இங்கே வந்து எனக்கு 1√3 இருக்கா. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு √3 நம்ம வந்து மாற்றணும். அதாவது என்ன பண்ணணுன்னா, இங்கே இருக்க 60 டிகிரியோட வேல்யூ இருக்குது இல்லைங்களா 1. ஸோ இதை வந்து நம்ம √3 மல்டிபிள் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு சேம் வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 60 டிகிரியோட 1 வந்து √3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 60 டிகிரியோட சேம் பேர் என்னது √3. இதையும் நீங்கள் √3 மல்டிபிள் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா இங்கே 3 கிடைக்கும். சரிங்களா? இங்கே எனக்கு இதுவும் √3 ஆயிரும், அதுக்கப்புறம் எனக்கு இதுவும் √3 ஆயிரும். அப்போ மொத்தமாக ரெண்டு சேம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ எனக்கு இங்கே ஒரு √3 மட்டும் கிடச்சிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 3 தான் எனக்கு, இப்போ இந்த √3 தான் எனக்கு எவ்வளோ 9 மீட்டரா. அப்போ எனக்கு √3 தான் 9 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 1 எவ்வளவு எனக்கு 9 /
√3. சரிங்களா? சரி, இப்போ இந்த √3 நான் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் √3 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 9√3 டிவைடட் பை 3. இது வந்து 1 பார்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 1ங்கிறது எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸோட ஹைட்டு தான் எனக்கு 1. சரிங்களா? பட் அவங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ளாகோட ஹைட் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக எனக்கு வந்து டோட்டலாக எனக்கு வந்து 3. சரிங்களா? அதில் எனக்கு ஹவுஸோட ஹைட்டு 1. ஸோ டோட்டல் ஹைட்லேருந்து ஹவுஸ் ஹைட்டை கழிச்சிட்டோம்னா ஃப்ளாகோட ஹைட் தெரிஞ்சிடுமா? அப்போ 3 - 1 என்னது எனக்கு 2. இப்போ ஃப்ளாகோட ஹைட் வந்து 2. அப்போ 2 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ 9√3 டிவைடட் பை 3 × 2 which is equal to கேன்சல் பண்ணிங்கன்னா 6√3 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம். இதே கான்செப்டில் வந்து வேறு ஒரு சம்மை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த சம் பாருங்கள். an airplane when flying at a height of 3125 meter from the ground passes vertically below the another plane at an instant when the angle of elevation of the two airplanes from the same point on the ground 30 degree and 60 degree respectively, the distance between the two planes at the instant is. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் போடுவோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஏரோப்ளேன், இப்போ வந்து ஒரு ஏரோப்ளேன் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஏரோப்ளேன் வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் ஏரோப்ளேன். அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது an aeroplane when flying at the height of 3125 meter from the ground passes vertically below the another plane. அப்படின்னா அதாவது 3125 மீட்டர் டிஸ்டன்ஸில் பறந்துக்கிட்டு இருக்க ஏரோப்ளேன் வந்து இன்னொரு பிளேனுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு பிளேனுக்கு கீழே இருக்குன்னா அப்போ இதுதான் 3125 மீட்டராக இருக்கும். அப்போ இது ஃபஸ்ட்டு ஏரோப்ளேன், இது வந்து செகண்ட் ஏரோப்ளேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஏரோப்ளேன், இது செகண்ட் ஏரோப்ளேன். சரி, இப்போ இது வந்து கிரவுண்டுக்கு வந்து ஆங்கிளை ஏற்படுத்துது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம வந்து சின்னது வந்து 30 டிகிரி 60 டிகிரின்னு கொடுத்துருக்கனால இது பெருசு வந்து 16 நான் போட்டுட்டேன். சரி, ஓகே. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ போடலாம். இப்போ வந்து 60, இது வந்து பெரிய ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம், இது சின்ன ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். ஸோ பெரிய ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இங்கே √3 வருமா? ஓகே, இந்த இடத்துல என்ன வரும்? பெரிய ட்ரையாங்கிள் வந்து √3. இது கிரவுண்ட் நான் அரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 30 டிகிரிக்கு எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1ன்னு வரும். இந்த இடத்துல எனக்கு √3ங்கிற வேல்யூ வரும். சரி, இப்போ எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 30 டிகிரியும் 60 டிகிரியும் வந்து சேம் பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30 டிகிரிக்கும் சேமாக இருக்கும், 60 டிகிரிக்கும் சேமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இதையும் நான் √3 கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இதையே √3 கன்வெர்ட் பண்ணும்போது 60 டிகிரியோட வேல்யூவை √3 கன்வெர்ட் பண்ணும்போது அதே 60 டிகிரிக்கான பேர் இங்கே இருக்குது, 60 டிகிரிக்கான வேல்யூ √3 இங்கே இருக்குது. ஸோ அதே √3 நான் இங்கே மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த √3 இந்த 1√3 எப்படி வந்துன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் 60 டிகிரினா வந்து இங்கே வந்து √3 இருக்கோ, இங்கே வந்து 1 இருக்கோ அப்படின்னா ஆல்ரெடி நான் அந்த ட்ரிக்னாமெட்ரி அந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, அப்போ எனக்கு இங்கே √3 கிடச்சிருச்சு, இங்கே எனக்கு வெறும் 3 கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ எனக்கு இந்த 1 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3125ன்னு கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேன்ஸ் அட் த இன்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பிளேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்போ வந்து இதை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இது மொத்தமாக சேர்த்து 3. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பிளேனோட டிஸ்டன்ஸ் தெரியும் 1. இப்போ இன்னொரு பிளேனோட டிஸ்டன்ஸில் இது 2 கழிச்சிட்டா வருமா? அப்போ 2. அப்போ எனக்கு 2 பார்ட்டு தேவை. அப்போ இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 10 0 2 4 1 5 2 6. ஸோ 6250 மீட்டர் தான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். 2 poles of equal heights are standing opposite each other on either side of the road which is 80 meter wide. From a point between them on the road the angles of elevation of the top of the poles are 60 degree and 30 degree respectively. Find the height of the poles and the distance of the point from the poles. ஓகே, இப்போது 2 போல் இருக்குது, அது வந்து ஈக்குவல் ஹைட்டில் இருக்குது.
அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஈச் அதராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூலில். இப்போது இது வந்து ஒரு ரோடுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஒரு ரோடுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 போல் இருக்குது. அப்போ இது ஒரு போல், இது ஒரு போல்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ரெண்டும் ஆப்போசிட் ஈச் அதராக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் அந்த போல் வந்து பார்த்திங்கன்னா 80 மீட்டர் வைடுன்னு என்னது, அகலமாக. அப்போ அது வந்து 80 மீட்டர் அகலமாக இருக்குது. சரி, அடுத்தது from a point between them on the road the angle of elevation of the top of the poles are 60 degree and 30 degreeன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, angle of elevation வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது வந்து angle of elevation நம்ம போடுவோம். இது angle of elevation இல்லைங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணலாம். இதுலேருந்து மேக் பண்ணியாச்சு. அப்படி மேக் பண்ணும்போது 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி கிடைக்குது. சரிங்களா, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல்ஸ் ஆர் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரியா. அப்போ இது வந்து 60 டிகிரி, இது 30 டிகிரின்னு நான் போட்டுட்டேன். சரிங்களா, இது ரெண்டும் ஈக்குவல் ஹைட்டில் இருக்குது. சரி, இப்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு என்ன தெரியணும்னா, இப்போ ஆக்சுவலாக 30 டிகிரியோட வேல்யூஸ் என்னென்ன, 30 டிகிரியோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 வரும், இங்கே வந்து √3 வரும். சரிங்களா, அதே மாதிரி 60 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே √3 வரும், இங்கே 1 வரும். தென் 60 டிகிரி ட்ரையாங்கிளோட வேல்யூ, இது 30 டிகிரி ட்ரையாங்கிளோட வேல்யூ. சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 போலுமே ஈக்குவல் ஹைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 1 நான் என்ன பண்ணுறேன்னா √3 சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இதை √3 மல்டிபிள் பண்ணும்போது இதோடைய பேரான 30 டிகிரியோட இதோட பேரான இந்த √3யும் 3 மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ இது என்ன வரும்னா 3 வரும். சரிங்களா, சரி, அப்போ இது வந்து எனக்கு √3, இங்கே வந்து √3ன்னு வந்துச்சு. இப்போ ஹைட் வந்து எனக்கு சேமாக வந்துருச்சு. சரிங்களா, சரி, இப்போ எனக்கு 80 மீட்டருங்கிறது என்னது, மொத்தமாக சேர்த்துனா அப்போ இது 3, இது 1, அப்போ மொத்தமாக 4 அப்போ இந்த 4 தான் எனக்கு 80. சரிங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல்ஸ். அதாவது ஹைட் ஆஃப் த போல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட் ஆஃப் த போல் வந்து எனக்கு √3 தான். இப்போ 1 வேணும்னா 80 டிவைடட் பை 4. இப்போ 1 வேணும்னா எனக்கு வந்து 20. எனக்கு வந்து ஹைட் ஆஃப் த போல் தான் வேணும். ஹைட் ஆஃப் த போல் வந்து √3. ஸோ 20 × √3. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பேர்ஸை ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் 50 மீட்டர் ஹைட் ஆஃப் த பில்டிங் 50 மீட்டர் ஹைட் ஆஃப் த பில்டிங் இஸ் 30 டிகிரி அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இட்ஸ் ஃபுட் இஸ் 60 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் ஆஃப் த டாப் ஆஃப் 50 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து 50 மீட்டர் ஹைட்டில் இருக்காமா. இப்போ இதுதான் ஒரு பில்டிங்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து எனக்கு 50 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போது இதுதான் பில்டிங்னா இந்த பில்டிங் வந்து இப்போ எனக்கு 50 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. சரிங்களா, சரி, இப்போ எனக்கு த டாப் ஆஃப் த இப்போ டவர் அப்படின்னா என்னது, இப்போ எனக்கு வந்து டவர் வந்து இந்த பில்டிங்லேருந்து மேலே இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த டவர் வந்து எனக்கு பில்டிங்லேருந்து மேலே வச்சுருக்காங்க. இப்போ இந்த வந்து பில்டிங்லேருந்து டவர் வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போது டாப் ஆஃப் த டவருக்கும் அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த பில்டிங்க்கும் உள்ள 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போது டவரோடைய டாப்புக்கும் பில்டிங்கோட ஹைட்டு, இதான பில்டிங்கோட ஹைட்டு. அப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எனக்கு 30 டிகிரி. சரிங்களா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அந்த ஃபூட்டு அதாவது ஃபூட் அப்படின்னா என்னது, இதுதான் அடிப்பாகம் இல்லைங்களா. இது ஒரு பில்டிங்களோடைய டாப், இது ஃபூட் இது. அப்போ இந்த டவருக்கும் இந்த ஃபூட்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து எனக்கு 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வேல்யூஸ் போடணும். சரிங்களா, இப்போ 60 டிகிரிங்கிறது எனக்கு இந்த ஆங்கிள் இல்லைங்களா. ஸோ இந்த ஆங்கிள் 60 டிகிரிங்கும் போது எனக்கு இந்த சைடு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த சைடு வந்து இப்போ √3 வருமா இந்த இடத்துல. இப்போ ஆக்சுவலாக இது வந்து எனக்கு 30 டிகிரி.
அதாவது இது ஃபுல்லாக எனக்கு வந்து √3. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் 30 டிகிரிங்கிறது வந்து 30 டிகிரிக்கான ட்ரையாங்கிள் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான். அப்போ இது வந்து எனக்கு 1. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல எனக்கு 60 டிகிரிக்கானதும் இருக்குது. இது வந்து எனக்கு 60 டிகிரிக்கானதா? இப்போ 60 டிகிரிக்கானது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 1ன்னு வரும். சரி, இப்போது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சேமு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ரெண்டும் ஒரே பாயிண்டில் மீட் ஆனதான்னு சொல்லியிருக்கேன். சரி, இதே சேமுன்னு எடுத்துக்க முடியாது. பட் இதே சேமுன்னு எடுத்துக்கலாமா? இந்த 50 மீட்டரும் இந்த 50 மீட்டரும் சேமா? இந்த 50 மீட்டரும் இங்கே 50 மீட்டர் இருந்ததுன்னா எனக்கு இங்கேயும் 50 மீட்டர் தானே இருக்கும். அப்போது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து 30 டிகிரியா? அப்போ இந்த ட்ரையாங்கிளோடது இங்கே வந்து 1 வேல்யூ வரும், இந்த இடத்துல இதோட வேல்யூ √3ன்னு வரும். இது வந்து 60 டிகிரிக்கான ட்ரையாங்கிள். இந்த 60 டிகிரினா இந்த ட்ரையாங்கிள் எடுப்போமா? அப்போ இது ஃபுல்லாக √3யா? அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு 1ன்னு வருது. சரி, இப்போ எனக்கு இந்த இதுவும் சேமாக இருக்க டிஸ்டன்ஸு. அப்போ இது எனக்கு √3ன்னு இருக்கா? இதையும் நான் √3ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ 60 டிகிரியில் ஒரு இதை √3ன்னு சேஞ்ச் பண்ணேன்னா அதோட பேராக இருக்கிறதே √3யாக சேஞ்ச் பண்ணும். அப்போ டோட்டலாக எனக்கு 3ன்னு வந்துருச்சா? அப்போ இது வந்து எனக்கு √3ன்னு கிடச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு டோட்டலாக டவர் இருக்குது பார்த்திங்களா? இப்போ எனக்கு டோட்டலாக டவர் வந்து எனக்கு இது வந்து பில்டிங்கு இல்லைங்களா? இதிலிருந்து இது வரைக்கும் எனக்கு பில்டிங்கு, இது வரைக்கும் எனக்கு டவரு. அப்போது டோட்டல் வந்து 3. சரிங்களா? அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா இது வந்து 1. அப்போ எனக்கு 2 கிடைக்குமா? அப்போ அந்த 2 தான் எனக்கு என்னதுன்னா அந்த பில்டிங்கோடைய ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த 2 தான் எனக்கு, இதுதான் எனக்கு 2. சரிங்களா? இந்த 2 தான் எனக்கு என்னதுன்னா 50 மீட்டர். அப்போ 2 தான் எனக்கு வந்து 50னா 1 எவ்வளவு எனக்கு 25. சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட் ஆஃப் த டவர்னால் இது ஃபுல்லாக இந்த டவர் இந்த ஃபுல்லாக தான் ஹைட் ஆஃப் த டவர். அப்போ இந்த ஃபுல்லாக இருக்கிறது என்னது 3 பார்ட்டா? அப்போ 25 × 3 வந்து 75. ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த பில்டிங் மேலே டவர் இருக்கா? இது ஃபுல்லாக சேர்த்து டவரானு? ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் த ஆங்கிள் எலிவேஷன். அதாவது இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பில்டிங்க்கு மேலே தான் இருந்து தான் டவர் இருக்குன்னு சொல்லலை. டாப் ஆஃப் த டவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு வந்து டவர் வந்து இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுங்கிறதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த சம் பாருங்கள். எ பாய் ஸ்டாண்டிங் ஆன் எ கிரவுண்ட் அண்ட் ஹிஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃப்ளையிங் பேர்ட் இஸ் 100 மீட்டர் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பேர்ட் இஸ் 30 டிகிரி. எ கேல் ஸ்டாண்டிங் ஆன் எ 20 மீட்டர் ஹைட் ஹவுஸ் மேக்ஸ் இன் எலிவேஷன் ஆங்கிள் டு த பேர்ட் இஸ் 45 டிகிரி. இஃப் த பாய் அண்ட் த கேல் ஆர் இன் ஆப்போசிட் சைட்ஸ் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பேர்ட் டு த கேல். சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பாய் வந்து ஒரு கிரவுண்டில் நிற்கிறான். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இதில் நிற்கிறான்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம். இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு கிரவுண்டு. சரிங்களா? இப்போது பாய் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். சரியா? இது வந்து பாய் வந்து இங்கே நிற்கிறான். சரிங்களா? சரி, இப்போது அண்ட் ஹிஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃப்ளையிங் பேர்ட் இஸ் 100 மீட்டர். அதாவது இங்கே பாய் வந்து இங்கே நின்றுட்டுருக்கான். இது வந்து ஃப்ளையிங் பேர்டு, ஒரு பேர்டு வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த பேர்டுக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேர்டுக்கும் இவனுக்கும் உள்ள ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்தது ஒரு கேல் நிற்கிறாங்க. அந்த கேல் வந்து அதாவது 20 மீட்டர் ஹைட் ஹவுஸில் வந்து கேல் நிற்கிறாங்க. அப்போ இது வந்து 20 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு ஹவுஸு. சரிங்களா? இந்த இடத்துல யார் நிற்கிறாங்கன்னா ஒரு கேல் நிற்கிறாங்க. சரி, அடுத்தது அவங்க வந்து பேர்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ மேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி மேக் பண்ணுது. அப்போது இந்த பேர்டுக்கும் இந்த கேலுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியை மேக் ஆகுது. சரிங்களா? ஏற்படுத்துது. இப்போ இது ஃபுல்லாக இங்கே வந்து போட்டுக்கலாம். சரி,
இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு ஹிண்ட்ஸு. அப்புறம் பாயும் கேலும் ஆப்போசிட் சைடில் நின்றுட்டுருக்காங்க. சரி, என்ன கேட்டிருக்காங்க, பேர்டுக்கும், அதாவது இந்த பேர்டுக்கும் இந்த கேலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த இதை வந்து 30 டிகிரின்னு எடுத்துட்டோம்னா இங்கே 30 டிகிரியோட வேல்யூ இங்கே என்னது 2. சரிங்களா, இது ஃபுல்லாக 30 டிகிரியா, அப்போ இது ஃபுல்லாக 1. அதுக்கப்புறம் இங்கே √3ன்னு வரும். சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் இங்கே 45 டிகிரின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1, அதுக்கப்புறம் இங்கே √2, இங்கே வந்து 1ன்னு வரும். சரி, இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா 100, அதாவது இந்த 100 இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 100 தான் எனக்கு 2, 2 தான் எனக்கு 100. இப்போ 1 எவ்வளவு எனக்கு 50. அப்போ 1 அப்படிங்கிறது என்னது, எனக்கு இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எனக்கு 50. சரிங்களா, சரி. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பேர்டுக்கும் கேலுக்கும் உள்ளது, அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இது ஃபுல்லாகவே 50யா, அதாவது இந்த 1ங்கிறது 50, அப்போ இது ஃபுல்லாக 50, இது பாதி 20. அப்போது 50ல் இந்த 20யை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், எனக்கு 30. அப்போது எனக்கு இந்த இது வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30. சரிங்களா, 30 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா, சரி. அப்போ எனக்கு வந்து அந்த 1, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 30, 1 வந்து எனக்கு 30ன்னு கிடச்சிருச்சு. சரிங்களா, சரி. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பாய்க்கும் இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போது இந்த பாய்க்கும் கேலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து √2. அப்போ வந்து √2 இப்போ 30 √2. சரிங்களா, ஓகே. இப்போது நீங்கள் இதில் ஒன்றே கேட்கலாம், என்னென்னா இப்போ 2 தான் வந்து 100ன்னு சொல்லி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதிலிருந்து 1 வந்து எனக்கு 15 தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, அப்போது எனக்கு இவங்களோட டிஸ்டன்ஸை வந்து √2வை டைரெக்டாக மல்டிபிள் பண்ணி, ஏன் நீங்கள் 50லிருந்து 20யை மைனஸ் பண்ணி 30ன்னு போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பாய்க்கும் பேர்டுக்கும் கேலுக்கும் உள்ள இதுதான் கேட்குறாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து இப்போ இந்த 20யை நீங்கள் மைனஸ் பண்ணாமல் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா அந்த ஹவுஸும் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 30ங்கிறத வந்து, அதாவது இந்த 20யை நான் மைனஸ் பண்ணேன், அந்த ஹவுஸை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த கேலுக்கானதை மட்டும்தான் எடுத்துப்பேன். அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 50லிருந்து 20யை மைனஸ் பண்ணி 30ன்னு போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேர்டுக்கும் கேலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 தான் 50, ஓகே, 1 வந்து 15 கிடச்சிருச்சு. அப்போ √2 எனக்கு பேர்டுக்கும் கேலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் √2, 50 √2ன்னு போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா இந்த 50ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கேலும் ஆட் ஆகுறாங்க. சரிங்களா, அதில் வந்து பேர்டு கேலு அப்புறம் அந்த ஹவுஸும் ஆட் ஆகுது அந்த 1ல். எனக்கு அந்த ஹவுஸை ஒமிட் பண்ணணுன்னா அந்த 20 மைனஸ் பண்ணிடணும், அதனால தான். சரிங்களா, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து ட்ரிக்னமெட்ரிக்கான எல்லா டாப்பிக்குமே முடிஞ்சிருது. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.